பிக் பாஸோட செகண்ட் ப்ரோமோ அரோராவோட ஃப்ரெண்டான ரியாவும் இன்னொருத்தரும் வந்திருக்கிறாங்க. வந்த உடனே அரோரா வச்சு செய்கிற சம்பவங்கள் பார்க்கறதுக்கு நல்லா தாங்க இருக்குது அப்படின்றது தான் ஒரு ஃபீலு. ஸோ அவங்க வந்து கொடுத்த இன்புட்டை அரோரா எப்படி எடுக்கிறாங்க, என்னெல்லாம் நடக்குது அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காமல் லைக்கும் ஐப்பும் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ பல பேருக்கு போய் ரீச் ஆகும். அந்த உதவியை மட்டும் நீங்கள் பண்ணிடுங்க. இப்போது கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ நாய்க்குட்டியோட ஃபுட்டேஜ் தான் வரப்போகுது. நாய்க்குட்டி நமக்கு காட்டலை. அதுக்கேற்ற மாதிரி காலைல கன்ஃபார்ம் பண்ண மாதிரி ரெண்டாவதா மதியம் டைமில் அரோராவோட ஃப்ரெண்ட்ஸ் தான் வரப்போகிறாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி ப்ரோமோ ரிலீஸ் ஆகி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. தகவல் உறுதி ஆயிருச்சா? ஓகே. ரியா கூட ஏதோ ஒரு மொட்டை பாஸ் மாதிரி ஒருத்தர் வராரு. வந்தவுடனே அந்த சாங்குமே ஃப்ரெண்ட்ஷிப் தான் சொத்து நமக்குன்றது எதிர்பார்த்து தான் ஃப்ரெண்ட்ஷிப் சாங் தான் போடுவாங்கன்ற மாதிரி கரெக்டாக அந்த ஃப்ரெண்ட்ஷிப் சாங் தான் போட்டாங்க. உள்ள வரும்போதே வினோத் ஐயா உனக்கு இருந்தாலும் நெக்கல் குசும்பு கொஞ்சம் அதிகம் தான்யா அப்படின்றதான் ஒரு ஃபீல் ஆச்சு. என்னன்னா ஐ எம் அரோரா வினோத் ஏன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அது பாக்கியகிட்டையும் சொல்றாரு, இங்கேயும் சொல்றாரு. நல்லா பண்றீங்க, சூப்பரா பண்றீங்க அப்படின்றதான் ஃபீல். இதை விட அல்டிமேட் என்னன்னா ஒரு ஷாக்கிங் சர்ப்ரைஸா இருந்தது என்னன்னா பார்வதி அம்மா, நீ பிக் பாஸ்ல இருக்கும் போதே நான் ரசிப்பேன். ரியா போன சீசன் பிக் பாஸ் சீசன் 8 கிட்டத்தட்ட 2 வாரம் இருந்தாங்களா ரியா வைல்டு கார்டா வந்து, அப்பயே நான் ரசிச்சுப்பேன், அப்பயே இது பண்ணியிருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓ, தீவிரமான பிக் பாஸ் ஃபேனோ பார்வதியோட அம்மா அப்படின்றது மட்டும் நமக்கு கிளியர் கட்டா தெரியுது. சூப்பர்மா. அப்ப எல்லா எபிசோடையும் பார்த்து இந்த சீசன் எல்லா எபிசோடையும் பார்த்துட்டு வந்திருக்கீங்கன்றது நமக்கு ஒரு க்ளூ கொடுத்துட்டீங்க. இன்னைக்கு எபிசோடுல இதுக்கு முன்னாடி பிக் பாஸ் சீசனை கூட நீங்க பார்த்துருக்கீங்கன்றது நீங்க சொல்லும் பதிவிலிருந்தே நம்ம எடுத்துக்கொள்ளலாம்னு நினைக்கிறேன். அப்ப இவங்க எல்லாத்தையும் தெளிவா பார்த்துட்டு எதை எப்படி பேசணும், என்ன பேசணுன்ற மாதிரி பக்காவா வந்திருக்கிறாங்கன்றதை எடுத்துக்கலாம் மக்களே. அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா அவங்க பேசும்போது வார்த்தைகளும் அப்படிதான் இருக்கு, அப்படிதான் தோணுது. இப்போ குறிப்பிட்ட தகவல் என்னன்னா, ஹைலைட்டான தகவல், பார்வதியோட அம்மா லைவ்ல வந்துட்டாங்க. இப்ப பார்வதி டாஸ்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கேப்ல இங்க வந்திருக்கிறேன். அதை இப்ப கரண்ட் லைவ் அப்டேட் தான். ஓகே. அடுத்து ரியா அவங்க ஃப்ரெண்டு இவங்க 3 பேரை தனியா கூப்பிட்டு போயிட்டு, உண்மையா துஷாரை லவ் பண்றியா இல்லையா சொல்லு, எனக்கு துஷாரை லவ் பண்றியா இல்லையா பதில் சொல்லு அப்படின்னு கேட்கும்போது இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எப்படி இல்லையே? ஓகே. அப்புறம் என்ன துஷார் 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 அப்படின்ட்டு இருக்க, என்ன பண்ற நீ, வாட் ஆர் யூ டூயிங்ன்ற மாதிரி அங்க ரியா கேட்கிற கேள்விலாம் நறுக்கு சூப்பரா இருக்கு. ஆமா, இப்ப அது முடிஞ்சு போச்சு. எப்ப பார்த்தாலும் துஷார் துஷார் துஷார்ன்றது நல்லா பாக்குறதுக்கு நல்லாவா இருக்கு? நல்லாவே இல்லை. ஸோ அதை நீ பண்ணாத. ஏன்னா ஒரு பக்கம் ஃபோட்டோ முன்னாடி போய் ஃபீல் பண்ணுவாங்க, அங்கே போய் உட்காந்து துஷார் என்ன இருந்திருந்தா இப்படி விட மாட்டான், இருந்திருந்தா இப்படி பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி திரும்ப பேசுறீன்ற மாதிரி திரும்ப அதை சொல்லிட்டு இருக்கிறதை நம்மளால கேட்டுக்கொண்டு இருந்தோம். அது ஒரு பாயிண்ட்ல நமக்கே இரிட்டேஷன். ஏமா நிறுத்துமா, நீ ஏமா இப்படி பண்ற அப்படின்ற இரிட்டேஷன் லைவ் பார்க்குறவங்களுக்கு நிறைய பேருக்குமே வந்துச்சு. இதுக்கு ஒரு எண்டே இல்லையா சார் அப்படின்ட்டு இருந்தது. பட் இப்போ அதை ஓப்பன் பண்றது இல்லை. பட் இருந்தாலும் அந்த ஃபேமிலி வீக் வரும்போது கூட துஷார் வந்தா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க இல்லையா, அதுதான் கொஞ்சம் இடிச்சுது. ஓகே. அடுத்து என்ன சொல்றாங்க, அவங்க ஃப்ரெண்டு அந்த மொட்டை பாஸ் துஷார் வெளியே போனதுக்கு அப்புறம் என்ன துஷார் 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 பிடிக்குமா இல்லையா அப்படின்ற மாதிரி அது கடைசி டைலாக் மட்டும் கரெக்டா அது காதுல உள்ள, அது பிடிக்குதோ இல்லையோ அப்படின்ற மாதிரி அவர் ஒரு டைலாக் சொல்றாரு. வெளியே போனதுக்கு அப்புறம் என்ன துஷார் துஷார் துஷார்னு பேசிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி தான் சொல்றாரு போல இருக்கு. ஓகே. ஸோ அதை அவங்களால நிறுத்த முடியல. அடுத்து நான் என்ன கேட்கறேன்னா, அவங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம், நான் என்ன கேட்கறேன்னா இருக்கா இல்லையா, ஓப்பனா சொல்லி இருக்கா இல்லையா, இதுக்கு ஒரு முடிவு எடுப்போம் இந்த இடத்துல, இதுக்கு ஒரு எண்டு கார்டு போடுவோம் சொல்லி இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி ஓப்பனா கேட்குறாங்க. ஓகே. உடனே வந்து ஒரு வேலை இருக்கோ இல்லையோ ஏதோ ஒன்று சொல்லிடு, இதுல வெளியே வரும்போது பேசலாம், இதை பத்தி வெளியே வரும்போது பேசலாம். ஓகே ஓகே. இதுக்கப்புறம் இந்த மேட்ரை இங்க எடுக்காத, இந்த வீட்டுல துஷார்ன்ற மேட்ரை ஓப்பன் ஆகாத, துஷார்ன்ற பேரையே பேசாத அப்படின்றத சொல்லிடுறாங்க. எதா இருந்தாலும் வெளியே போய் பேசிக்கலாம், வெளியே போய் பண்ணிக்கலாம், இங்க அந்த இதுவே வேண்டாம், அதை பத்தி யோசிக்காதன்ற மாதிரி எண்டு கார்டு போட்டாங்க. ஆல்ரெடி அந்த ஒரு ஃபாலோவுக்கு வந்துட்டாங்க. ஸோ அந்த போட்டோ முன்னாடி போயிட்டு ஃபீல் பண்றது, அந்த போட்டோவை பார்த்து எமோஷனல் ஆகுறது, இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க அரோரா. இப்போ பண்றது கிடையாது. பட் இருந்தாலுமே நேத்து ஒரு 3 பேர் பேசும்போது அந்த துஷார் கிட்ட பேர் மட்டும் எத்தனை வாட்டி வந்துச்சு தெரியுமா? நேத்து டீல் வேற போட்டாங்க. நைட்டு போயிட்டு துஷாரை பத்தி பேசாதீங்க என்ன அப்படின்ற மாதிரி கனி கிட்ட முட்டை தரேன் டீல் போட்டதா இருக்கட்டும். அப்புறம் விக்ரம் கிட்ட ஐயோ துஷார் மேட்டர் வேண்டாடா பேசாதரா அப்படின்னு டீல் போட்டதா இருக்கட்டும்ன்ற மாதிரி இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் தேவையற்றது. அவர் வெளியே போயிட்டா உங்க கேமை நீங்க ஃபோக்கஸ் பண்ணும், அதுல போயிட்டு உங்க கேமை டவுன் பண்ணக்கூடாதுன்றதான் ரியாவோட கன்சர்னே. அதை தான் சொல்றாங்க. இதுக்கப்புறம் இந்த மேட்டரை எடுக்காத, மூளையிலிருந்து அழிச்சிட்டு அது போகட்டும், மூளையிலிருந்து அதை அழிச்சிட்டு போகட்டும்ன்ற மாதிரி அவங்க இப்படி சொல்ல, ஓகே மூளையிலிருந்து போயிடுச்சு அப்படின்ற மாதிரி இவங்க பேச, நல்லா பண்றீங்கம்மா, சிறப்பா பண்றீங்க அப்படின்றதான்
ஆனா ரியா வந்து இந்த ஒரு மேட்டர் கிளியர் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஒரு பக்கம் ஒரு டிராபேக்கா இருந்தது என்னன்னா அரோராவுக்கு துஷாரோட நேம் திரும்ப திரும்ப எடுக்கிறது தான். அதை அழிச்சிட்டோம்னா இந்த பொண்ணு கேம்ல ஃபோக்கஸ் பண்ணிடுவா. இப்போ அது நல்லா தான் போயிட்டு இருக்கு. அதனால அந்த ஒரு விஷயத்தை க்ளோஸ் பண்ணிட்டு மற்றது ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறது நம்மளால பார்க்க முடிஞ்சுச்சு. அடுத்து இன்னும் வீட்டுக்குள்ள பல பேர் பல விஷயங்கள் பண்ணியிருக்காங்கல்ல, அதை வந்து அரோராக்கு முன்னுக்கும் பின்னுக்கும் முரணா நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும் இல்லையா, அதையும் அங்கே இன்ஃபர்மேஷன் கன்வே பண்ணிடுவாங்கன்ற மாதிரி எதிர்பார்ப்புகளோட காத்து கொண்டிருக்கிறோம். ஸோ அடுத்த வீடியோவில் பார்வதி இன்னும் டாஸ்க் முடிக்காம தான் இருக்காங்க. ஸோ அதெல்லாத்தையும் அடுத்த வீடியோவில் வந்து சேர்க்கிறேன். பாய் கைஸ்.